மேஷம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் வேலையில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் எதிர்பார்த்தது வேறு, ஆனால் வேலை விஷயத்தில் உங்களுக்கு கிடைத்தது வேறு. இழப்பு மட்டும்தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்திருக்கும். நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் நிறுவனத்தின் வளர்ச்சிக்காகவும் இரவு பகல் பாராமலும் உங்களுடைய சொந்த நேரத்தை கூட தியாகம் செய்து உழைத்திருப்பீங்க. இதெல்லாம் யாருக்காக? உங்களுக்காக கிடையாதுங்க. உங்களுக்கு வர வேண்டிய ஊதியம் அப்படியே தான் வரும். இது வேலை விஷயத்தில் மட்டுமல்ல, தொழிலில் செய்து கொண்டிருப்பவர்கள் அனைவருக்குமே, மேஷம் ராசியாக பிறந்த ஆண்கள் பெண்கள் என அனைவருக்குமே உங்களுடைய முதலாளிக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று எத்தனையோ தடவைகள், இது ஆண்களும் சரி பெண்களும் சரி, இல்லைன்னா உங்களுடைய கணவர்கள் கூட இந்த ஒரு வீடியோவை பார்க்காமல் இருந்தாலும் அவர்களும் அவங்களுடைய முதலாளிக்காக எவ்வளவோ உழைத்து கொடுப்பாங்க. இருந்தாலும் அந்த ஒரு முதலாளிக்கு அது கண்ணுக்கு தெரியவே தெரியாது. நேரங்கள் பார்க்காமல், காலங்கள் பார்க்காமல் இரவு பகல் என்று உழைப்பாங்க. ஆனால் ஒரு சிறிய காரணத்திற்காகவோ அல்லது உங்களை பிடிக்காத சிலரின் சூழ்ச்சியாலோ திடீரென்று அந்த ஒரு வேலையில் இருந்து நீங்கள் நீக்கப்பட்டிருக்கலாம். அல்லது உங்களுக்கு வரவேண்டிய பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற அங்கீகாரங்கள் தடைப்பட்டு நின்றிருந்திருக்கலாம். ஆனால் காரணமே தெரியாமல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ள தடைகள் ஏற்படும் என்றால் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டுமே தாங்க ஏற்படும். ஆனால் நீங்கள் அந்த ஒரு நபருக்காக, உங்களுடைய முதலாளிக்காக எந்த அளவுக்கு கண்ணீர் சிந்தி எந்த அளவுக்கு அவங்களுக்கு உழைத்த கொடுத்தீங்க அப்படின்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் அதை யாருமே ஒருபோதும் பொருட்படுத்தி கொள்ளவே மாட்டார்கள். பொருட்படுத்தி கொள்ளாமல் நடந்து கொண்டேதான் இருப்பார்கள். இவ்வளவு உண்மையாக உழைத்தும் நமக்கு இந்த நிலைமையா என்று வேலை இழந்த அந்த ஒரு தருணத்தில் வாழ்வாதாரமே கேள்விக்குறியான எதிர்காலத்தை பற்றிய பயம் உங்களை உலுக்கி எடுத்துக்கொண்டே இருக்கும். குடும்பத்திலும் என்ன சொல்வது? குடும்பத்திலும் உங்களை நம்பி எத்தனையோ வகையில் கடன் பிரச்சனைகளும், வீடு கட்டணும், சொந்த வீடு கட்டணும், சொந்த மனைகள் வாங்கணும் அப்படின்னு உங்களை நம்பி அவர்களும் என்னென்னவோ கணக்கு போட்டு வைத்திருப்பாங்க. அது எல்லாமே ஒரு நிமிடத்தில் மண்ணாக போயிருக்கும். இந்த ஒரு தருணங்கள் மேஷம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில மட்டும்தாங்க ஏற்பட்டிருக்கும். உங்க வாழ்க்கையில காதல்ல ஏற்பட்ட கடுமையான ஏமாற்றமும் அது இன்னமும் உங்களுடைய மனதையும் இன்னொரு பக்கம் அழுக வைத்து கொண்டே இருந்தது. மேஷம் ராசிக்காரர்களின் காதல் என்பது மிகவும் தீவிரமானது. நீங்கள் அவ்வளவு எளிதில் காதலில் விழுக மாட்டீங்க. ஒருவேளை உண்மையான ஒரு காதலில் விழுந்து விட்டீர்கள் என்றால் காதலிப்பவரை உலகத்தின் உச்சியில் வைத்து அழகு பார்ப்புவீங்க. வேறு யாருமே அந்த மாதிரி அழகு பார்க்க மாட்டாங்க. விட்டு கொடுக்காம, உங்களை மாதிரி யாருமே விட்டு கொடுக்காம பார்த்து கொள்ள மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு நபராக உங்களுடைய காதல் விஷயத்தில் நீங்கள் இருப்பீர்கள். ஆனால் நீங்கள் எவ்விதமான சுயநலமும் இல்லாமல் உருகி நேசித்த காதலர் உங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் பாதியிலேயே உங்களை விட்டு சென்றிருக்கலாம். இல்லை என்றால் வேறு ஒருவரை பிடித்தும் போயிருக்கலாம். நீங்கள் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் அவர்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். நீ இப்படித்தான் இருக்கணும் என்று ஒரு சில விஷயங்கள் உங்களுடைய நல்லதுக்காக சொன்னீர்களோ இல்லையோ, அந்த பெண்களின் நல்லதுக்காக நீங்கள் நிறைய விஷயங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கோரியிருப்பீங்க. ஆனால் அனைத்தையுமே அவர்கள் புரிந்து கொள்ளாமல் உங்களிடம் சண்டையிட்டு உங்களுடைய காதலை வேண்டாம் என்று தூக்கி எறிந்து விட்டு போயிருப்பாங்க. சூழ்நிலை காரணம் காட்டியோ அல்லது உங்களை விட சிறந்த ஒரு வசதியான வாழ்க்கை கிடைத்து விட்டதென்றோ அவர்கள் உங்களை ஏமாற்றி சென்ற போது உங்களுடைய வாழ்க்கை, இந்த ஒரு உலகம் அப்படியே உங்களுக்கு ஒரு நிமிடத்துல என்ன செய்வது என்று தெரியாமல் போயிருந்திருக்கும். எல்லாவற்றையும் கொடுத்த எனக்கு ஏன் இந்த ஒரு மாற்றம் என்று கேட்க தோன்றி யாரிடமும் சொல்ல முடியாமல் தலையணையில் முகம் புதைத்து அழுத இரவுகள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். உழைத்தும் மதிப்பு கிடைக்காத ஒரு நிலைமை உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கும். குடும்பமாக இருந்தாலும் சரி, வேலை பார்க்கும் இடமாக இருந்தாலும் சரி, நீங்கள் செய்யக்கூடிய நன்மைகளும் உழைப்பும் யாருடைய கண்ணுக்கும் தெரிந்திருக்காது. எல்லாவற்றையும் முன்னின்று நடத்தி மற்றவர்களுக்காக ஓடி உழைத்தாலும் இறுதியில் நீ என்ன பெருசா செஞ்சிட்ட என்ற ஒத்த வார்த்தையில் உங்களுடைய உழைப்பை தரைமட்டமாக்கக்கூடிய நபர்கள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களை சுத்தி இன்னும் இருந்து கொண்டேதான் இருப்பார்கள். உங்களை விட குறைவாக உழைத்தவர்கள் எல்லோரும் பாராட்டுக்களை பெற்று கொண்டிருக்கும் போது எல்லாவற்றையும் செய்த நீங்கள் ஒரு ஓரத்தில் மௌனமாக நின்று உங்களுக்குள்ள இருக்கும் ஆதங்கத்தையும் ஏமாற்றத்தையும் விழுங்கி கொண்ட தருணங்கள் தான் அதுவாக இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வேண்டிய நேரத்தில் மட்டும் வேலை செய்து போதுமான அளவுக்கு அங்கீகாரத்தை பெற்று சென்றார்கள். ஆனால் நீங்கள் உங்களுடைய நேரங்கள், உங்களுடைய காலங்கள், உங்களுடைய குடும்பங்கள் அனைத்தையும் தியாகம் செய்து சில நபர்களுக்காக நீங்கள் உழைத்து கொடுத்தீங்க. அதனாலேயே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எதுவும் உங்களுக்கு கிடைக்காமல் போய்விட்டது. அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மை. அதனாலேயே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் யாரையும் நம்பக்கூடாது என்ற ஒரு நிலைமைக்கும் நீங்க ஆளாக்கவும் பட்டிருப்பீங்க. இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா, நடக்கவில்லையா? ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி நிச்சயமாக பொருந்தும். நடந்து இருக்கிறதா, நடக்கவில்லையா என்பதை கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். நான் கூறியது உண்மையா பொய்யா என்பதை கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். நான் ஏதேனும் பொய் கூறியிருந்தால் என்னையும் மன்னித்து விடுங்கள்.
உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் வேலை அல்லது தொழிலில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். அதாவது திடீரென வெளிச்சம் போல வரக்கூடிய நிலைமை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்கு மட்டுமே தாங்க ஏற்படும். இருண்ட அறையில் இருந்து கொண்டிருந்த உங்களுக்கு திடீரென ஒரு விளக்கை ஏற்றினால் எப்படி இருக்குமோ அதே போல தேக்க நிலையில் இருந்த உங்களுடைய வேலை அல்லது தொழிலில் ஒரு பிரம்மாண்டமான திருப்பு முனை இந்த ஒரு நாளுக்கு பிறகு அல்ல என்றால் இந்த ஒரு மாதத்திற்குள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக ஏற்படும். வேலை இல்லாமல் தவித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு பெருமைப்படத்தக்க நல்ல ஒரு வேலையானது அமையும். ஆனால் அந்த ஒரு வேலையும் சாதாரணமாக அமைய போவது கிடையாது. உங்களுக்கு இருக்கக்கூடிய திறமைகளுக்கும் உங்களை மதிக்கக்கூடிய அளவுக்கும் ஒரு வேலை நிச்சயமாக உங்களை தேடி வரும். பொறுமையாக நீங்கள் வேலைக்கு போனாலும் உங்களுக்கு மதிப்பு கிடைக்கக்கூடிய வருமானம் போதுமான அளவுக்கு வரக்கூடிய ஒரு வேலையை தேடி நீங்கள் போனால்தான் அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மைகளை தேடி கொடுக்கும். சொந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இதுவரை வராத பெரிய ஆர்டர்களும் புதிய வாடிக்கையாளர்கள் மற்றும் முதலீட்டாளர்கள் உங்களை தேடி வரவோ ஆரம்பிப்பார்கள். முடங்கி கிடந்த உங்களுடைய வியாபாரம் இனி ராக்கெட் வேகத்தில் வளரத் தொடங்கும். நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். உங்களை சுற்றியுள்ள போட்டியாளர்கள் வியக்கும் அளவுக்கு உங்களுடைய தொழில் முத்திரையானது சந்தையில் பதியவோ ஆரம்பிக்கும். இது வெறும் முன்னேற்றம் மட்டும் கிடையாதுங்க, இது உங்களுடைய வாழ்க்கையவே ஒளிர செய்யக்கூடிய ஒரு வெளிச்சமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இத்தனை நாட்களும் இருந்து கொண்டே இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் அமைகிறதா இல்லையா என்பதை கவனித்து பாருங்கள். உங்க வாழ்க்கையில ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட சோர்வு எல்லாமே நீங்கி ஒரு புதிய உற்சாகமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். மன உளைச்சலாலும் தொடர் ஓட்டத்தாலும் உங்களுடைய உடலில் ஏற்பட்டிருந்த நாள்பட்ட சோர்வு, அசதி மற்றும் நோய் பாதிப்புகள் அனைத்தும் இனி பனி போல உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகவும் ஆரம்பிக்கும். உடம்புல தெம்பே இல்லை, காலையில் எழுந்திருக்கவே பிடிக்கவில்லை என்று முடங்கி கொண்டிருந்த நீங்கள் இனி ஒரு புதிய ஆற்றலோடு எழுந்து கொள்ளவோ ஆரம்பிப்பீங்க. மன அமைதி கிடைக்க தொடங்குவதால் உங்களுடைய செரிமான பிரச்சனைகள் எல்லாமே இனிமே தீர்ந்துவிடும். தூக்கமின்மை, தலைவலி போன்ற உபாதைகள் தானாகவே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு சரியாகவும் செய்யும். நடையில் ஒரு கம்பீரமும் செயலில் ஒரு அசரு வேகமும் உங்களை தொற்றிக் கொள்ளவே ஆரம்பிக்கும். மீண்டும் உங்களுடைய இளமை கால சுறுசுறுப்பை பற்றி ஓடி நீங்க சாதிக்க கிளம்புவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லது நடக்கும். ஆனால் அதற்கு பொறுமை என்பது மிகவும் முக்கியம். இதற்கு முன்பு நீங்கள் ஒரு காரியத்தை தொடங்கினால் அதில் 10 தடைகள் வந்து நின்று இறுதியில் தோல்வியில் மட்டுமே முடிந்திருக்கும். இவங்க கூட எத்தனையோ நபர்கள் உதவிக்குன்னு வருவாங்க, ஆனால் அவர்கள் யாருமே உங்களுக்கு உதவி செய்ய போவது கிடையாது. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களை எப்படி கீழே தள்ளலாம் என்று நினைத்து மனதிற்குள்ள பொறாமைகளையும் வைத்து அவர்கள் செய்த ஒவ்வொரு விஷயங்களாக மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். நீங்கள் நினைக்கும் காரியங்கள், தொடக்கூடிய பிசினஸ், எடுக்கக்கூடிய புதிய முடிவுகள் என அனைத்தும் தடைகளே இல்லாமல் நேர்கோட்டில் வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய நாட்களும் இனிமேத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். அரசாங்க விஷயங்கள், கோர்ட் கேஸ்கள் அல்லது புதிய அக்ரிமெண்ட்டுகள் எதுவாக இருந்தாலும் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாகவே வந்துவிடும். அவ்வளவு நல்ல ஒரு காலம் உங்களுக்குள்ள பிறந்து விட்டது. நாம் எதை தொட்டாலும் ஜெயிக்கிறது என்ற ஒரு புதிய அனுபவம் உங்களுக்குள்ள ஒரு புதிய உத்வேகத்தை தேடி கொடுக்கும். அதற்கென அவசரப்பட்டு நீங்கள் முடிவுகளை எடுக்கக்கூடாது கண்மூடித்தனமாக. எனவே முடிந்த அளவுக்கு நீங்க பொறுமையாக எடுத்து பாருங்க. அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். மறக்காம நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு இதில் ஏதேனும் கேள்விகள், சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் கமெண்ட் வழியாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.